126 5-6 வசனத்தை நம்ம மையப்படுத்தி கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க இருக்கிறோம். துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற தலைப்பு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கோம். செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாம் பைபிள் கூடியிருங்க. பைபிள் மூடிட்டு ஆண்டுடைய வார்த்தை கேள்வி யாரும் எழுந்து போகலாம். சரிங்களா? போகலாம். யாரும் ரெஸ்ட் போல கிடையாது. முடிஞ்ச பிறகுதான் ரெஸ்ட். யாரும் எழுந்து சின்ன பதிவு மாதிரி எழுந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த வசனம், இந்த கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்ற இந்த வசனத்தை நிறைய ஆங்கில பைபிள்ல ஒப்பிட்டு நான் படித்தேன். அந்த ஆங்கில பைபிள்ல ஒப்பிட்டு படிக்கும் போதுதான் நம்ம தமிழ் பைபிள்ல சொல்லி இருக்கிறதை காட்டினோம். ஆங்கில பைபிள்ல அர்த்தங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு புரிகிறது. ஒரு பைபிளுக்கு சொல்லப்படுகிறது, நம்ம பைபிள்ல கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னித்துவ விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் அவன் அறிந்த அணிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் மற்ற மொழி அங்கங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஆணவ சப்தத்தோடு அறுப்பார்கள். இன்னொரு மொழி பெயர், கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சி பாடல்களுடன் அறுவடை செய்வார். இன்னொரு மொழி பெயர் சொல்லப்பட்டது, எங்கள் விதைகளை நடுவதற்கு நாங்கள் வெளியே சென்ற போது அழுதோம், இப்பொழுது நாம் பயிர்களை கொண்டு வரும்போது கொண்டாடுவோம் என்று சொல்லப்பட்டார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்புல, விதைக்கும் போது அழுபவர்கள் அறுவடை செய்யும் போது மகிழ்ச்சியுடன் பாடுவார்கள். இன்னொரு பைபிள் சொல்ல, விதைக்கும் போது கண்ணீர் சிந்துபவர்கள் அறுவடை செய்யும் போது மகிழ்ச்சியுடன் என்ன பண்ணுவாங்களா? கத்துவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, விலை மதிப்பற்ற விதையை சுமந்து அழுகிறவன் தன் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வருவான் என்பதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லப்பட்டது. சரி, இந்த வசனம் ஒரு விவசாயிக்கு ஒப்பிட்டு இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிலத்திலே பயிர் செய்கிற ஒரு விவசாயிக்கு ஒப்பிட்டு இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபம் என்பது விலையேறம் என்றது. எப்படி ஒரு விதை நிலத்துல கொண்டு போய் போடுகிற ஒரு விவசாயிக்கு இந்த விலை விலை மதிப்பற்றது. அதுதான் அவனுடைய ஜீவன். அந்த விதைதான் அவன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அந்த விதைதான் அவன் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமா இருப்பானா இல்ல ஆசீர்வாதம் மற்றவனா இருப்பானா என்பதை அவன் கொண்டு போய் போடுகிற அந்த விதைதான் அதை தீர்மானிக்கிறது. அப்போ அந்த விவசாயிக்கு எது விலை மதிப்பற்றது, எது விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு கொண்டு போன அந்த விதைதான் அவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கும் அவனை உயர்த்துவதற்கும் அந்த விதைதான் காரணம். ஏன்னா அந்த விதையை கொண்டு போய் போட்டு அது எந்த அளவுக்கு விளையுதோ, எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதோ, அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாக இருக்கும். அப்போ விதை என்பது அவனுக்கு அது சாதாரணமானது அல்ல, அது விலை மதிக்கத்தக்க ஒன்று. ஏனென்றால் அதுதான் அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. அந்த விதை விழுந்து நிலத்துல செலுத்து பலன் தந்து அறுவடையாகி அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்ப்பதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதே போலத்தான் நம்முடைய ஜபம் விலை மதிப்பற்ற ஒன்றாய் ஜபிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜபத்துவின் மேன்மையே தெரியும். ஜபத்தை அற்பமாய் நினைக்கிறது உண்டு, ஆனால் ஜபம் விலை மதிப்பற்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு மனிதன் ஜபிக்கிற ஜப வாழ்க்கை வச்சுதான் அவன் எப்படி இருப்பான் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு விதை போடுறவன் அந்த விதையை கொண்டு போய் எந்த அளவுக்கு போடுறானோ அதை வச்சுதான் அவன் எதிர்காலத்தை கணிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரிதான் ஒரு மனிதன் ஜபிக்கிறதை வைத்துதான் அவன் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பான், அவன் ஊழியம் எப்படி இருக்கும், அவன் குடும்பம் எப்படி இருக்கும், அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், அவன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருப்பான் என்பதை ஒரு மனிதன் ஜபிக்கிற ஜபத்தை வைத்துதான் நாம் விளங்கிக் கொள்ளும். நீங்க நன்றாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் நன்றாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் என்றைக்கும் குன்றி போவதில்லை. ஜெபிக்கிறவர்கள் என்றைக்கும் குறைந்து போனதாக சரித்திரங்கள் சொல்லவில்லை. ஜெபிக்கிறவர்கள் எந்த நன்மையும் பெற்றுக் கொள்ளாமல் தாழ்வின் அடிவாரத்தில் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லி, ஜெபிக்கிறவர்களை தேவன் எல்லா எல்லையிலும் ஆசீர்வதித்து எப்படி விளையாடிய மனிதன் ஏற்ற பலனை பெற்றுக் கொள்வான்.
ஏற்ற காலத்துல எப்படி அந்த விதை பலனாகி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமோ, அதே போலத்தான் ஜெபிக்கிற மனிதன் வேற பெற்ற பலனை வருகிற நாட்களில் பெற்றுக் கொள்வான். ஜெபிக்கிற மனிதனால்தான் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குதுன்னா, உங்க குடும்பத்துல யார் ஜெபிக்கிறாங்க அவங்களால்தான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குது. நீ உழைக்கிறதுனால அல்ல. நல்ல உழைக்கிற ஆட்கள் குடும்பத்துல இருக்கான். ஆனா உழைக்கிற ஆட்களை விட ஜெபிக்கிற ஆளாலதான் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் வேலை நல்லா ஓடுவதற்கும் நீ வேலையில பாதுகாப்பா இருக்கிறதற்கும் ஜெபிக்கிற ஒருத்தர் தான் காரணம். ஒரு குடும்ப தலைவர் போய் நல்லா உழைக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனா உனக்காக திறப்பில நின்று கண்ணை விட்டு மன்றாடி கதறி அழுகிற ஒரு மனைவினாலதான் நீ பாதுகாக்கப்படுகிறாய். அவங்க ஜபத்தினாலதான் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அப்போ ஜெபிக்கிற மனிதர்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களோ அவர்களால் குடும்பத்திலே நன்மைகள் உண்டா. நான் சொல்றேன், இருக்கிற சகோதரிமார்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமான ஒரு இன்றைக்கு நீங்க தாழ்வின் அடிவாரத்துக்குள்ள இருக்கலாம். ஒருவேளை மிகப்பெரிய வறுமைக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய பெண்களாய் இருந்து விட்டால், இங்க இருக்கிற உங்களுக்கு சொல்ற, நீங்கள் ஜெபிக்கக்கூடிய சகோதரர்களாய் இருந்து விட்டால் உங்கள் குடும்பத்தின் நிலைமைகள் மாறும். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் குடும்பத்தில் எட்டாத உயர்வுகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஜபம் எட்டாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் பாதத்திலே அது வைத்துவிடும். அதனால ஜபத்தை சார்ந்து பழகிக் கொள்ளுங்க. ஜபத்தை சார்ந்த வாழ நீங்கள் பழகிக் கொள்ளுங்க. அப்ப ஜெபிக்கிற மனிதனாலதான் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சபையில நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஜெபிக்கிறவங்களால தான் சபை ஆசீர்வதிக்கப்படும். சொப்பா உட்கார்ந்துட்டு போறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம், ஆனா ஜெபிக்கிற சபையானால்தான் சபைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய ஊழியர்கள் ஜெபிக்கிற மனிதனால தான் ஊழியர்கள் கட்டப்படும். ஜெபிக்காத மனிதனால எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. குடும்பத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, சபைக்கும் பிரயோஜனம் கிடையாது, கர்த்தருடைய ஊழியத்திற்கும் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஜெபிக்கிற மனிதனை தான் கர்த்தர் பிரயோஜனம் கொடுக்கலாம். ஜெபிக்கிற மனிதனை தான் மற்றவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க, உங்களை மற்றவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், மற்றவர்களுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கவனிக்க, பைபிள் சொல்லு, அப்ப கண்ணீரோடு விதைக்கிறவன் என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, கண்ணீரோடு விதைக்க விதை என்பது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு அர்த்தமா இருந்தார். நம்ம எஞ்சி ஜெபிப்பதற்கு, நம்ம பானத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கைக்கு அது அர்த்தமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, கண்ணீரோடு விதை என்பது நாம் கண்ணீரோடு ஊழியம் செய்கிறோமே, பானத்தோடு நம்ம ஊழியம் செய்கிறோமே, அந்த ஊழியத்திற்கு அது அடையாளமா இருக்கிறது. பவுல் சொல்றார், நான் 3 வருஷமா நான் கண்ணீரோடு கூட ஊழியம் செய்தேன் எபேசு மத்தியிலே என்று சொல்லுகிறார். அடுத்தது, விதை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போ விதை என்பது ஜெபத்திற்கு அடையாளமா இருக்கிறது. விதை என்பது நாம் செய்கிற ஊழியத்திற்கும் பிரயாசத்திற்கும் வேத வார்த்தைக்கும் ஒப்பாங்க. அப்போ கண்ணீரோடு யாரெல்லாம் விதைக்கிறார்களோ, வேதம் சொல்லு, அவர்கள் அறுவடை செய்யும் போது கெம்பீரமாய் அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்ற வார்த்தை இங்கே சொல்லுவோம். எப்போதுமே யாருக்கு கண்ணீர் வரும்? ஒரு சில பாருங்க, எப்பெல்லாம் பிரச்சனை வந்தாலும் கண்ணீரே வராது, கடினமா இருக்கும், நிச்சயம் உள்ளமே உடையாத, கண்ணே கலங்காத. அப்போ யாருடைய உள்ளம் உடையும், யாருடைய கண்களிலே கண்ணீர் வரும் அப்படின்னு சொன்னா, யாரும் உள்ளம் உடைக்கப்படுகிறதோ, ஒரு மனுஷனுடைய கண்கள் இருந்து கண்ணீர் புறப்பட்டு வருதுன்னா அவங்க உள்ளம் உடையுதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் அட வேண்டிய கட்டத்துல கூட அடல அப்படின்னு சொன்னா அவன் உள்ள இன்னும் உடையாம கல்லு மாதிரி இருக்கிறான். யோசிக்கும், யாருடைய இருந்தே கல்லு மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு எவ்வளவு அசம்பாவிதம் நடந்தாலும் கல்லு மாதிரி இருப்பாங்க, குத்துக்கல் மாதிரி இருப்பாங்க. அப்போ உடைந்த உள்ளத்துக்குள்ளதான் கண்ணீர்கள் புறப்படுறோம். நிறைய பேருக்கு உள்ள இன்னும் உடையாமே இருக்குது. அவங்களுக்கு எந்த சம்பவத்தான எத்தனை பேருடைய அழிவை கண்டாலும் அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர்கள் புறப்படவில்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பேற்பட்ட உடைந்த உள்ளத்துக்குள்ளதான் கண்ணீரை நம்மால பார்க்க முடியும். ஆவியானவர் சில நேரத்தில் உள்ளத்தை உடைப்பார், நம் உள்ளத்தை ஆவியானவர் உடைப்பார். பாரம் நம் உள்ளத்தை அழுத்தும் போது நம்முடைய உள்ளமானது சில நேரங்களில் உடைக்கப்படுகிறது. அப்போ ஜபம் என்பது வேறுபட்ட ஒன்றாய், அந்த ஜபம் தான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது. நீ கடவுளை எந்த அளவுக்கு தேவையோ அதுதான் உன் எதிர்கால நன்மைகளை அது தீர்மானிக்கிறது. எப்பவுமே நாம் தேவை நோக்கி ஜபிக்கிற நம்முடைய ஜபமானது அது நாம் நிலத்துல போடுற விதையை விட அது வெளிப்பணி பற்று. ஜபத்தை சாதாரணமா நினைக்கிறோம். என்னென்ன ஜபம் பண்ணும்? ஜபம் தான்
அதாவது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது விலை எப்படி நிலத்துல விதை போடுறது, அது விலை மதிப்பற்றதோ அதே போலதான் நம்முடைய ஜபமும் விலை. உங்க ஜபத்துல நீங்க நம்பிக்கை வைக்கணும். நிறைய பேருக்கு ஜபத்து மேல நம்பிக்கை இல்லாதபடியாலதான் அவங்களால அதிக நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியல. ஜபம் விலை மதிப்பற்றது. ஜபம் என்றால் என்ன? நம்ம இருதயத்தை ஆண்டுடைய பாதத்திலே ஊற்றுவது. ஜபம் என்பது என்னங்க? நிறைய அர்த்தம் இருக்கு. ஜபம் என்றால் என்னுடைய இருதயத்தை ஆண்டுடைய பாதத்திலே ஊற்றி விடுகிறேனே, அதற்கு பேர் தான் ஜபம். 1 சாமுவேல் 1:15 அன்னாலும் தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினார் என்று சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, ஜபம் என்பது நம் இருதயத்தை தேவனிடத்தில் படைப்பது. எதுங்க? ஜபம் என்பது இதயத்தை ஊற்றுவது. ஜபம் என்பது என் இருதயத்தை தேவனிடத்திலே ஏறெடுப்பது என்பது தேவனிடத்திலே படைப்பது. எப்பவுமே ஜபிக்காத மனிதன் இன்னும் தன் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கவில்லை என்று அர்த்தம். நிறைய பேர் சர்ச்சைக்காக வந்துருவாங்க ஜாலியா கிளம்பி, ஆனா ஜபம் மட்டும் பண்ண மாட்டான். ஒரு மனுஷன் ஜெபிக்கிறானா அவன் இன்னும் தன் இருதயத்தை தேவனிடத்தில் கொடுக்காம இருக்கிறான். நீங்க தேவனிடத்தில் உங்க இருதயத்தை ஒப்படைத்தது உண்மையானால் உங்களால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. ஜெபிக்காம இருக்கவே நம்முடைய ஜெபம் நான் கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை காட்டுது. நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா அந்த ஜெபம் என்ன காட்டுது? எனக்கு கடவுள் மேல இருக்கிற விசுவாசத்தை காட்டுது. நான் ஜெபிக்கலன்னா அது எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை காட்டுகிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க, ஜெபம் என்பது என்னில் இருக்கிற விசுவாசத்தை பிரதிபலிக்கிற செயலாக இருக்கிறபடினால இந்த ஜெபத்தை எப்போதும் நாம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கவே. வேதத்துல மட்டும் 222 ஜெபங்களை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கலாம். எத்தனை ஜெபம் சொல்லுங்க? 222 ஜெபங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறோம். எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணாங்க என்பதை குறித்து. பழைய ஏற்பாட்டுல மட்டும் 170 ஜெபங்கள் பழைய ஏற்பாடு காலத்துல பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டது. கவனிக்க, ஜெபம் என்பது நிலத்தில விதைக்கிற விதையை போன்று. எது போன்று? நிலத்துல கொண்டு விவசாயி போடுற ஒரு நிலத்துல கொண்டு போய் விதையை போடுறோம்னு சொன்னா எவ்வளவு நாள்ல அந்த விதை முளைக்கும்? நல்லா யோசிக்கணும். ஒருத்தர் விதையை கொண்டு போய் நிலத்துல போடுறாங்க, அந்த விதைய முதல்ல மண்ணு மறைக்கப்பட்டது. முதல்ல என்ன பண்ணத? இப்ப வேர்க்கடலை விதை போறோம்னு வச்சுங்க, அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? மண்ணுல போடுவாங்க, மண்ணு வந்து அதை மறைத்து போடும். சரியா? மண்ணு மறைத்து கொண்ட பின்பு அந்த மண்ணுக்குள் இருந்து ஒரு புதிய மேனி உண்டா. போடுப்பது விதையாதான் போடணும், ஆனா அது மண்ணானது அதை மறைத்து கொள்ளுகிறது. மண்ணு மறைச்சாதான் அது முளைக்கும். அது நிலத்துல விழுந்து செத்துணும். எத்த விதையை நிலத்துல விழுந்து செத்துணும். செத்தாதான் அதுதான் புது ஒரு மேனி முளைக்குது. ஒரு புது மேனி முளைத்து அது என்ன பண்ணுன்னு சொன்னா அது எழுப்பி வளர்ப்படும். இது எவ்வளவு நாள்ல விட்டு ஆகும்? ஒரு விதையானது மண்ணில மறைக்கப்பட்டு அது புதுசா மேனி விட்டு அது அறுவடைக்கு எப்ப தயாராகும்னா ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களை இது எடுத்துக்கொள்ளும். விதை போட்ட உடனே முளைக்கிறது இல்ல. விதை போட்ட உடனே என்ன பண்றது? முளைக்கிறது சில மாதங்கள் ஆகிறது, சில நாட்கள் ஆகிறது. அது மண்ணிலே மறைக்கப்பட்டு புதுசா அது முளைவிட்டு அது மேலியாகி அது வளர்ந்து அதன் கனிகள் வந்து அது அறுவடைக்கு தயாராகுவதற்கு நிறைய மாதங்கள் ஆகுது. அதே போலதான் ஜெபம் என்பது நீங்கள் நிலத்தில் போடப்பட்ட விதைக்கு உருவாக்கு. சிலருக்கு நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கலாம். சில நேரங்களிலே உங்கள் ஜெபம் ஸ்தோத்திரிக்கிறோம் இப்போதுதான் மண்ணிலே மறைக்கப்பட்டு முளைப்பதற்கு கூட அது ஏதுவாக இருக்கலாம். ஆனா எப்படியோ ஒரு நிலத்துல நீ போட்டிருக்கல, நிச்சயமா எனக்கு பலன் கிடைக்கும். நீ நிறைய நிலத்துல போட்டா கண்டிப்பா எதாவது அது பலன் கிடைக்கும். அதே போலத்தான் நீங்கள் ஜெபித்தது உண்மையானால் நிச்சயம் அதற்கு ஏற்ற காலத்துல பலன் கிடைக்கும். ஆபிரகாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை போட்டார். எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேணும், என் சந்தனை பெருசா மாத்தவே சொன்னீங்களே, எனக்கு ஒரு நல்ல பிள்ளை பாக்கியத்தை தாங்க சொல்லி 25 ஆண்டுகளுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் ஜெபம் பண்ணார். ஆனா 25 வருஷமா பதிலே கிடைக்கிறேன். அது அந்த ஜெபமானது மண்ணிலே மறைக்கப்பட்டு முளைத்து எழுப்பி வந்து கொண்டே இருந்தது. ஆபிரகாம் தெரியவில்லை. அது முளைக்கிறது என்று சாராருக்கு தெரியவில்லை. அவசரப்பட்டுட்டாங்க. உடனே ஆகாருடைய சமூகத்துல போயிட்டு ஆகார திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல விதை வந்து பொழைச்சு வருது, அது கண்டிப்பா பலன் கொடுக்கும், நம்ம ஜெபம் கேட்க போடும். அவங்களுக்கு தெரியல. 25 ஆண்டுகள் மண்ணிலே மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் எழுப்பி ஆபிரகாம் அந்த அறுவடையான பலனாகி ஈசாக்கை அவர் பெற்றுக் கொண்டார். யோசேப்புக்கு 13 ஆண்டுகள்
ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தது. 13 ஆண்டுகள் அந்த விதையானது விழுந்து சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு 13 ஆண்டுகள் ஆனது. ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணிதான் ஒரு பிள்ளை பேர் வேண்டும் என்று சொல்லி 20 ஆண்டுகள் ஈசாக்குக்கு பிள்ளை பேர் இல்லாம. அப்ப 20 ஆண்டுகள் அது கண்ணிலே மறைக்கப்பட்டு அது விதையை போல வேலி உண்டாகி அது பலன் கொடுப்பதற்கு அத்தனை நாட்களா. அண்ணால் கண்ணீரோடு ஜெபித்தா. சில நாட்கள் சென்ற வேதம் சொல்லுகிறது அவன் சாமுவேல் என்ற ஒரு பிள்ளையை அவன் கெம்பீரமாய் அவன் அறுவடை செய்தான். அப்ப கண்ணீர் என்பது நம்முடைய ஜபமாய் இருக்கிறது. அறுவடை என்பது நீங்க கண்ணீர் விட்டதற்கு கிடைக்கிற பலனாய் இருக்கிறது. சொல்ல விதை என்பது எது கிடையாதான்? ஜப வாழ்க்கைகளை எப்படி விதைய போட்டா கண்டிப்பா பலன் கிடைக்கும். அதே போலதான் நீங்கள் பண்ற ஜபம் ஒரு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. கண்டிப்பாக விதை மறித்து முளைத்து பலன் கொடுக்கும். அப்போது கண்டிப்பாக அது அறுவடையை நிச்சயமாய் நாம் பெற்றோம். நிச்சயமா என்ன பண்ணுவோம்? நாம் விதைத்தது உண்மையானால் நிச்சயமா அறுவடையும் உண்மை. நீங்கள் விதைத்தது உண்மையானால், நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தது உண்மையானால் அந்த ஜபத்துக்கான பலனும் உண்மை. அப்போ கிறிஸ்துவின் பிள்ளைங்க, நீங்கள் விதைத்த விதையானது இப்போ மண்ணிலே மறைக்கப்பட்டு அது குறைக்கிறது என்ற விசுவாசம் கொடுப்பது. என் ஜபமே கேட்கப்படல யோசிக்காதீங்க. அந்த ஜபம் உடைச்சுக்கிட்டு இருக்குது. விதை எப்படி மண்ணிலே விழுந்து முளைக்கிறதோ அதே வண்ணமாக நீங்கள் ஜெபித்த ஜபம் அது முளைத்து கொண்டிருக்கிறது, பலனாய் வந்து கொண்டிருக்கிறது. பலனாக ஒரு சிலருக்கு விதையை போல முளைச்சிருக்கலாம். சிலர் நீங்க நீண்ட காலமா ஜெபித்து அழுந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு அறுவடை செய்கிற ஸ்டேஜில் இருக்கலாம். எப்படியோ ஒன்று நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். உங்கள் விதைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தரார். அப்ப பைபிள் சொல்லு, நீங்கள் விதைத்தது உண்மையானால் நிச்சயமா உங்களுக்கு பலன் உண்டு என்றுதான் பைபிள் சொல்லுங்க. சந்தேகமே இல்லைன்ற. நீ விதைச்சல, நீ தானே விதைச்ச, நீ தானே கண்ணீர் விட்ட, நீ தானே அழுத, நீ தானே பண்டிகிட்ட, நீ தானே புறப்பி தவித்த. அப்படி நீ செஞ்சதெல்லாம் உண்மையானா பலனும் உனக்கு நிச்சயம். அதற்கு சந்தேகம் இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெல்ல தெளிவாய் சொல்லிக்க. விதைப்பது என்னுடைய வேலை, விதைக்கிறது யாருடைய வேலை? கடவுள் போய் விதைக்க மாட்டேன், நான் தான் விதைக்கிறோம். நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், நீங்க தான் ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு நன்மை உண்டாக வேண்டுமானால் நீங்க தான் வாயை திறக்கணும். வாயை சாந்தா கட்டி வைப்போம். நிறைய நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துடும். நம்ம ஜெபம் பண்ணிட்டா கடவுளோட வேற ஏதாவது மாத்திடுவார், எண்ணங்களை மாத்திடுவார். எப்பவுமே ஜெபிக்காத மனுஷனுக்குள்ள எண்ணங்கள் மாறவே மாறாது. ஜெபிக்காதவன் மாம்சத்துக்குரியவன். அவன் காலமெல்லாம் மாம்சத்துக்கு ஏதோ அவன் கடவுளை மாத்த நினைப்பார். ஆனால் அவன்கிட்ட இந்த ஜெபத்தை கடவுள் எதிர்ப்பார். அப்படி நீங்க ஜெபிக்காவிட்டால் நீங்கள் மாம்சத்திற்குரிய மனிதனாக இருப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள் மாறாது, உங்கள் சிந்தனையிலே மாற்றங்கள் உண்டாகாது, உங்கள் வாழ்க்கை முறையில மாற்றங்கள் உண்டாகாது. நீங்கள் ஜெபிக்கும் போதுதான் உங்களுக்குள்ளே எண்ணங்கள் வேறு விதமாய் ஆண்டவருக்கு பிரியமானதாய் ஆவிக்குரியதாய் அது மாறும். நீ ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ளேயும் எண்ணங்கள் சிந்தனைகள் நடைமுறைகள் மாற்றங்கள் உண்டா. அப்போ விதைப்பது யாருடைய வேலை? விதைப்பது நம்முடைய வேலை. இது கடவுள் செய்ய மாட்டான். நாம் விதைக்க வேண்டும். விதைக்காம ஜெபிக்காம பிரயாசப்படாம ஒருத்தன் பலனை எதிர்பார்ப்பானா அவனுக்கு பைபிள் சோம்பேறி என்று பேரை கற்று நிறைய பேர் ஜெபமே பண்ண மாட்டாங்க. ஆனா கடவுள் செய்தி என்ன ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன பிரயாசப்பட்டு இருக்கிற? அப்போ பிரயாசப்படாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்க மாட்டார். ஜெபிக்காத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எந்த மேன்மையும் கொடுக்க மாட்டார். ஜெபிக்காத ஒரு மனிதனுக்கு வேதம் சொல்லுகிறது அவன் சோம்பேறி. அப்பேற்பட்டதுக்கு ஆண்டவர்கிட்ட அவனுக்கு செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் ஜெபிக்காத மனிதன் போய் தேவ சமூகத்தை நிற்பான்னு சொன்னா அவனுக்கு செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இருக்கிறது, ஆனா உனக்கு செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. அப்ப ஜெபிக்கிற மனிதனுக்கு தேவன் சகலத்தையும் செய்கிறார். அப்ப நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருந்தது. குடும்பத்தில் ஒரு நாள் ஜெபிக்க வேண்டும் என்பது அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன், சர்ச்சைக்கு வர ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆனா ஜெபம் மட்டும் பண்ண மாட்டேன்னா உங்க விசுவாசம் பொய்யானது, சரியான விசுவாசம் கிடையாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க உண்மை உள்ள இருதயத்தோடு ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் நிச்சயமான மிகுந்த பலனை கொடுக்கும். நண்பர்களுடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கல? உடைந்த உள்ளத்தோடு உண்மை உள்ள இதயத்தோடு ஏறெடுக்கிற எந்த ஜெபத்துக்கும் நிச்சயமாய் கர்த்தர் பலனை கொடுப்பார். வேதம் சொல்லு சங்கீதம் 51 நொறுங்குண்ட நறுமுட்டு இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். எப்படி உடைந்த உள்ளத்துக்கு ஜெபம் வந்து பாருங்க, அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலன்.
சில நேரத்தில் தப்ப திருத்திக்கிட்டு மனம் திருந்தி இதயத்திலிருந்து ஒரு ஜபம் எடுத்து பாருங்க. அந்த ஜபம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். பைபிள் சொல்ல புரியுதா? உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜபத்துக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். அதே நேரத்துல சில தப்பு நம்ம செஞ்சிருந்தாலும் மனத்தை நம்முடைய தவறி திருத்திக்கிட்டு ஜபம் பண்ற மாதிரி அப்பேற்பட்ட ஜபம் எல்லாம் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த ஜபத்தை கர்த்தர் வெறுக்கவே மாட்டார். ஆனா திருத்திக்காம உடைந்த உள்ளத்தோடு ஜபிக்காம கல்லாத இதயத்தோடு வச்சுக்கிட்டு ஒரு தப்பை திருத்திக்கிட்டாம தப்போடு ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் அதை வெறுக்கிறார். அப்ப எப்போதெல்லாம் நீங்க உடைந்த உள்ளத்தோடு ஜபிக்கிறீங்களோ அப்போதான் அந்த ஜபம் மிகப்பெரிய ஆசிரியர். ஆனா நீங்க ஜபிக்கும் போது உள்ளம் உடைந்து ஜெபி, இருதயத்தை ஊற்றி ஜெபி. ஏதோ ஜபம் பண்ண ஜபிக்காதீங்க. இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு கூட நீங்க ஜெபிங்க. பைபிள் பாருங்க, ஆயக்காரன் போய் ஜபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட செய்த பாவத்துக்காக ஆழ்ந்த துக்கம் கொண்டு ஜெபிக்கிறான். எப்பவுமே ஒருத்தன் பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்காக மன வருந்தி தாழ்த்தி அது அறிக்கையிட்டு அப்படி ஜெபிக்கிற ஜபம் அது மிக மிக வலிமையா. எப்பவுமே ஆண்டு சமூகத்தை ஒருத்தர் தாழ்த்தா விட்டார், ஆண்டு சமூகத்தை நான் என் மாறணும்ன்ற ஜபம் இல்லாவிட்டால் ஆண்டவர் நமக்காக செய்வதற்கு அவர்கிட்ட ஒற்றுமை கிடையாது. 2 பேர் ஜபம் பண்ணினார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தன்னை தாழ்த்து நான் பாவி ஆண்டவர் என்றான். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்பு. அவன் கதறுகிறான். ஆனா ஒருத்தர் சொல்றான், நான் என்ன தப்பு பண்ண, ஒரு தப்பே பண்ணேன்ற மாதிரி பெருமையா ஜெபிக்கிறான். ஆண்டவர் இவனைத்தான் நீதிமானாய் மாற்றினான். தன்கிட்ட தவறே இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சு பாருங்க. அவன் ஆண்டவர் நீதிமானாய் உங்களை ஆண்டவர் நீதிமானாய் மாற்ற வேண்டுமானார். இன்னும் ஆண்டவரை உங்களை பரிசுத்த வாழ்க்கையில் வளர செய்ய வேண்டுமானார் அடிக்கடி ஆன்சருக்கு உட்கார வச்சு குறைவுள்ளவன் ஆண்டவர், நான் உழுக்க நான் தவறிட்டேன், நான் இந்த வார்த்தையில குறைவா இருக்கிறேன். அப்படி நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபம் சுத்தரிக்கணும் மிக நேர்த்தியானதா இருக்கும். கர்த்தர் உங்களை மிகுதியாய் மாற்று. நம்ம செலுத்துற காணிக்கை வேற பெற்றது. ஏன்னா பைபிள் ஒரு ஸ்திரீ 2 காசை கொண்டு போய் ஆலயத்திலே போட்டார். அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். காணிக்கை காட்டிலும் நாம் ஸ்தோத்திரிக்கிற உள்ளத்தை மாற்றிக் கொள்வதுமே அதுதான் ஆண்டவருக்கு மதிப்பு மிக்கது. காணிக்கையை மதிக்கிறார். நீங்க ஆண்டு சபைக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கையை கடவுள் மதிக்கிறார். ஆனால் அந்த காணிக்கையை கடவுள் எந்த அளவுக்கு மதிக்கிறாரோ அதை காட்டிலும் மாற்றப்பட்ட இருதயத்தை ஆண்டு ரொம்ப மதிக்கிறார். நீங்க எப்போதெல்லாம் இருதயத்தை மாற்றிக் கொள்கிறீர்களோ அப்போதெல்லாம் அந்த மனிதனை ஆண்டு ரொம்ப மதிக்க ஆரம்பிக்கிறார். விதைப்பும் அறுவடையும் வித்தியாசம் இருக்கிறது. விதைக்கும் போது இருக்கிற கஷ்டத்துக்கும் அறுவடை செய்யும் போது இருக்கிற கஷ்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு மனுஷன் விதைக்கும் போது கஷ்டம் அதிகமா, அறுவடை செய்யும் போது ரொம்ப கஷ்டம் அதிகமானா விதைக்கும் போது ரொம்ப கஷ்டமே அதிகம். கவனிங்க, விதைக்கும் போது முதல்ல என்ன பண்ணும்? முதல்ல நிலத்தை சுத்தப்படுத்தும். இப்ப இந்த இடத்துல விதைக்கு போல வெறும் முழுக்காடா இருக்கிறது. அது என்ன பண்ணும்? அந்த புல்லெல்லாம் ஃபர்ஸ்ட் வெட்டி அந்த நிலத்தை சுத்தப்படுத்தும். நிலம் என்பது இதயத்திற்கு ஒப்பா இருக்கிறது. நிலம் என்பது எதுக்கு ஒப்பா இருக்கிறது? சொல்லுங்க, எதுக்கு ஒப்பா இருக்கிறது? அப்போ நிலம் என்பது உங்களுடைய இருதயத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப நிலத்தை சுத்தம் செய்வது போல ஒரு மனிதன் தன் இருதயத்தை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஜபம் பவர்ஃபுல்லா. சுத்த இருதயத்தை மனம் தாழ்த்தி உள்ள உடைத்து தவறை திருத்தி கொண்டு சுத்த இதயத்தோடு ஜபிக்கிற ஜபம் அது மிகப்பெரிய பலனும், அது மிகப்பெரிய, சொல்லுங்க, மிகப்பெரிய அப்போ சுத்த இதயம் உள்ளவர்களுக்கு பைபிள் சொல்லுங்க ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1 சொல்லப்பட்டது சுத்த இதயம் உள்ளவர்களுக்கு. சரி, சுத்த இதயம் என்னங்க? அந்த சுத்த இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? கவனிக்கணும். நேர்மை, கடவுள் மீது பக்தி. உங்க இதயம் சுத்தமா இருக்குமானால் உங்க இதயத்துக்குள்ள நேர்மை இருக்கும். நீங்க நேர்மையா இருப்பீங்க. பக்தி இல்லாத இதயத்துக்குள்ள சுத்தத்தை பார்க்கவும் முடியாது. நல்ல ஆழமான சத்தியத்தை நான் சொல்றேன். நிறைய பேர் யோசிக்கிறோம், இன்னும் இவங்க ஏன் சுத்தமா மாறல? பக்தி உள்ளவன் இருதயத்தை தான் கர்த்தர் சுத்தம். தேவ பக்தியா இருந்தா தான் உங்க இருதயத்தை சுத்தமாகும். நிறைய இருதயம் அசுத்தமாக இருக்குது. ஏன்? தேவன் மீது பக்தி கொள்ளாத உன் இருதயத்தை ஆண்டவர் சுத்தமாக்கவே முடியாது. என்னைக்கு நீங்க நிறைய பேர் சபைக்கு வரவும் போறாங்க, ஏன் அவங்க சுத்தமான வாழ்க்கை வாழல? இன்னும் அவங்க இதயத்துல பக்தி, தேவன் மீது பக்தி உருவாகவே. நீ என்னைக்கு தேவன் மீது பக்தி கொள்றீங்களோ அப்பதான் உன் வாழ்க்கைய, உன் ஜீவியத்தை, உன் இருதயத்தை அப்பதான் ஆண்டு சுத்தமாக்க, உன் பேச்சை சுத்தமாக்குவாரு. நிறைய பேர் சபைக்கு வந்து பேச்சு சுத்தம் இல்லை,
ஆண்டவன் தேடியும் கண்ணுல சுத்தம் இல்லை, வாழ்க்கை முறையில சுத்தம் இல்லை. அப்ப பக்தி இல்லாத இதயம் சுத்தமா இருக்கவே முடியாது. அப்ப நிறைய பேர் சுத்தமா வாழணும்னா பக்தி இல்லைன்னு அர்த்தம். பக்தி இல்லாத இதயம் எப்போதுமே அசுத்தமாக தரு. அது மட்டும் இல்ல, இதயம் என்பது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய விருப்பங்கள், இவை எல்லாவற்றையும் சரி செய்திருப்போமானால், இவை எல்லாவற்றையும் நம்ம ஒழுங்குபடுத்திருப்போமானால் அதுதான் சுத்த இருதயம். அப்ப அந்த சுத்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஜபம் மிகப்பெரிய அசைவை அது உண்டாகும். ஆனா நீங்க ஜபிக்கும் போதுதான், ஆண்டவரே என் பாவத்தை பண்ணீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணு, என் அசுத்தத்தை எடுத்து போடுங்க, இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஜபிக்க. நிறைய பேருடைய எண்ணங்கள் உணர்ச்சிகளை பாருங்க எப்போதுமே தவறாகவே இருந்து போட்டிருந்தாங்க. அவங்க உணர்வுகள், அவங்க எண்ணங்கள், அவங்க சிந்தனைகள் எப்போதுமே தவறாக இருக்கு. அப்போ முதலாவது விதைக்கிறவங்க என்ன பண்ணணும்? நிலத்தை என்ன பண்ணணும்? ரெண்டாவது நிலத்தில் இருக்கிற மண்ணை உடைக்கணும். நிலத்துல போனா கட்டி கட்டியா இருக்கும், மண்ணும் கல்லும். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் விவசாயி பின்னாடி போறவனா பண்ணுவோம்னா, அந்த ஒரு துண்டு மாதிரி எடுத்து, ராடு மாதிரி எடுத்து என்ன பண்ணுவோம்னா, அவனது நிலத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் உடைப்பான். மண்ணை உடைஞ்சு அந்த மண்ணை பதப்படுத்தும். அப்போ நிலத்தில் இருக்கிற மண், நிலம் என்பது இதயம், மண் என்பது எதுக்கிற? மண் என்பது நம்ம சரீரத்துக்கு ஒப்பாருக்கிறது. நிலம் என்பது இதயம், மண் என்பது. அப்போ நம்முடைய சரீரமாகிய சரீரத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிற ஆவிய ஆத்மா நம்முடைய சரீரங்களை நாம் பதப்படுத்த வேண்டும். பதப்படுத்த வேண்டுமானால் என்ன பண்ணணும் சொன்னா, கடவுளுக்கு ஏற்ற மனமாய் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை வளைந்து கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது நிலத்தை விதைக்கிறவன் கற்களை பொறுங்கி எடுக்க வேண்டும். பானையெல்லாம் இருக்கும், அப்படியே கொண்டு விதைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? கற்கள், அங்க இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்ற வேண்டும். கற்கள் என்பது எதை காண்பிக்கிறது? கற்கள் என்பது தேவையற்ற உலக சிந்தனைகளை காண்பிக்கிறது. நிறைய பேர் பாருங்க, தேவையான பானத்தெல்லாம் மனசுல போட்டு சோதனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது தேவ துக்கம் அல்ல, உலக துக்கம். அப்போ கற்கள் என்பது உலக பாரம், உலக சிந்தனை, உலக மயக்கம், உலகத்துல இது மாதிரி இருக்க முடியுது என்ற அந்த உலக கவலைகள் தான் கற்கள். அடுத்தது குப்பைகள் என்பது வேண்டாத கிரியைகள். எப்படி நிலத்துக்குள்ள இருக்கிற கல்ல குப்பையை தூக்கி போடணுமோ, அதே போலத்தான் நம்ம ஹார்ட்ல இருக்கிற குப்பைகளையும், நம்ம ஆட்சிக்குள் இருக்கிற கற்களையும், உலக கவலைகளையும் நாம் தூக்கி எரிந்து விட்டு கடவுளின் மீது நாம் தாவப்படக்கூடியவர்களாக இருக்கோம். இப்படி நிலத்தை சுத்தம் செய்யும் போதுதான் என்ன ஆகும் சொன்னா, அங்கே மிகுந்த பலனும் தான். இது மட்டுமா கஷ்டம் விவசாயிக்கு அல்ல. அவன் என்ன பண்ண கரடுமுரடான காட்சிகளுக்கு மத்தியில் ஒருத்தர் நிற்கணும். அதுவும் பாலஸ்தீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் மலைகள் உயரமா இருக்கும், காற்று அதிகமா இருக்கும். அப்ப அந்த கடுமையான காட்சிகள்ல அவன் என்ன பண்ண சொன்னா, அது நின்றுதான் விதையை போய் விதைக்கும். குளிர்ந்த காத்து வீசும். சரிங்களா? அப்ப அந்த குளிர்ந்த காத்துக்கு மத்தியில, வெயிலுக்கு மத்தியில, அப்பதான் நிலத்துல தண்ணி விட்டு வச்சிருப்பான். அந்த சேத்துல போய் என்ன பண்ணுவாங்க? அப்படியே காலை வச்சுக்கிட்டு விவசாயிகள் இருப்பாங்க. அப்போ தண்ணீர், காற்று, குளிர்ந்த சூழ்நிலை இவ்வளவுக்கும் மத்தியில தான் ஒரு விவசாயி என்ன பண்றோம்னு சொன்னா நிலத்துல என்ன குடிக்கும். ஆனா கவனிங்க, அறுவடை அப்படி அல்ல. அறுவடை என்பது போனமே அறுத்து கொண்டு வந்துடலாம். கவனிக்க, பைபிள் சொல்லு, ஒருத்தன் கதிரோடு விதைக்கு, ஏன் கதிரோடு விதைக்கிறான்? ஏன் பைபிள் சொல்லிடுனா, பாலஸ்தீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் விதைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஒருத்தர் விதையை கொண்டும் போது பதச்சத்தோடு போவாங்க, பயத்தோடு போவாங்க, துயரத்தோடு போவாங்க. ஏன் என்ன துயரம் அப்படின்னு சொன்னா, பெதோயின்கள் எத்தனை ஒரு கூட்டம் இருந்தது. பெதோயின்கள் யாருன்னா, கவனிக்க, ஒட்டகத்தை மேய்க்கிறவங்க இது மாதிரி ஆட்களுக்கு பேர் தான் பைபிள் பெதோயின்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வழிபோக்கிற ஆடு மேய்க்கிறவங்க அவங்களுக்கும் சேர்த்து சொல்லப்பட்டு. கவனிக்க, அப்படி பெதோயின்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா, விதைக்கிற சோள விதைச்சு வச்சிருப்பாங்க. அந்த விதைக்கக்கூடிய நேரத்துல இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த விதையை கொண்டு போய் திருடி எடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? விதைய திருடி எடுத்து கொண்டு போய் விடுவான். அது மட்டுமல்ல, அப்படியே அவன் தப்பி தவறி வளர்ந்து விட்டாலும் கூட அறுவடை செய்கிற காலத்துல அறுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. எதிரிகள் நல்லா கவனிக்கணும். என்ன பண்ணுவாங்க? அதே எதிரி என்ன அழிக்க நினைச்சா நல்லா விளைச்சி உப்பை கொண்டு போட்டு போயிடுவான். உப்பு போட்டா அது விளையாது. அது மட்டுமல்ல, நிறைய வெட்டுக்கிளிகள் அந்த விளைச்சல பாழாகிடும். வெட்டுக்கிளிகள் பாழாக்கிடும். குழி ஊசல்கள், சிறு நதிகள் எல்லாம் என்ன நிலத்தை சேதப்படுத்திடும்.
அப்போ விதைக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஐயோ, நிலத்துல நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி விதையை போட்டு போறேன், நான் போடும் போது எவன் விதையை கொள்ளடிச்சுட்டு போவான்னு தெரியலையே, எவன் அற்றுன்னு போவான்னு தெரியலையே, எவன் எந்த வெட்டி கிளிகள் நாசப்படுத்துன்னு தெரியலையே, எவனையும் பலன் கிடைக்கல தெரியலேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, கண்ணீரோடு வேதனையோடு கூட அவன் விதையை கை எடுத்து கொண்டு அதான் பேச கண்ணீரோடு விதைக்கிறவன். அப்ப விதைக்கிறவன் எப்படி போவான்? எப்படி போவான்? ஐயோ, கடன் வாங்கி விதையை போட்டு போறேன், எந்த வெட்டிக்கிளி சாப்பிடுவோம், எந்த மனுஷன் அறுப்பு போகணும், எந்த சமுத்திரம் தூங்குற நேரத்துல கலையை வலிச்சுட்டு போயிடுவான்னு தெரியலேன்னு சொல்லி அவன் கண்ணீரோடு தன் விதையை கையில் எழுந்து கொண்டு போவோம். சரிங்களா? ஆனா கவனிக்க, விலை மதிப்பற்ற விதைகளை நிலத்துல ஸ்தோத்திரிக்கிறோம் போடுகிற போது கவனிக்க, அவன் நிலத்துல போடுற வரைக்கும் கஷ்டம். நிலத்துல போட்டு அறுவடை அறுத்து வீட்டுக்கு கொண்டு வருகிற வரைக்கும் அவன் பயத்தோடு இருப்பான். என்ன தெரியலையே, அறுவடை எப்படி வருமோ தெரியலையே, நிறைய கிடைக்குமா கப்பியா கிடைக்குமா, அறுத்து போயிடுவானா அறுக்க மாட்டான்னு தெரியல சொல்லி அவன் பயத்தோடும் கம்பீரோடு இருப்பான். யோர்தான் நதி, யோர்தான் நதியில நாகமான் குழிக்கிற உடனே குஷ்டரோகம் தீர்ந்தது. யோர்தான் நதியில கால் வைத்த உடனே யோர்தான் தண்ணீர் நின்றது. ஒரு யோர்தான் நதிக்கு இருக்கிற வல்லமை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பவர் அதிகம். புரியுது? யோர்தான் தண்ணீருக்கு வல்லமை உள்ளது. நாகமான் குழிகிற போது குஷ்டரோகம் தீர்ந்தது. ஆசாரிகளை நின்ற போது யோர்தான் பின்னிட்டு திருப்பியது. யோர்தானுக்கு தண்ணீருக்கு அவ்வளவு மோசு இருக்கு. நான் சொல்றேன், யோர்தானுடைய தண்ணீரை காட்டிலும் யோர்தான நடந்த அற்புதத்தை காட்டிலும் உங்கள் கண்ணீருக்கு ஏராளமான அற்புதங்களை கொண்டு வர தேவ பிள்ளைங்க விட ஒரு சொட்டு கண்ணீருக்கு அத்தனை வல்லமை இருக்கு. அண்ணால் விட்ட ஒரு சொட்டு கண்ணீர் தான் மிகப்பெரிய சாமியார் என்கிற எழுப்புதலை அவனுக்கு தேடி கொடுத்து, எசேக்கியேல் ராஜா விட்ட ஒரு கண்ணீர் தான் கேன்சர் வியாதி இருந்து எசேக்கியேல் ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அப்ப கண்ணீருக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. கண்ணீருக்கு பவர் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, யோர்தான் நதியுடைய, நான் சொல்றேன் யோர்தான் நதியினுடைய, சொல்லுங்க யோர்தான் நதி தண்ணீரை காட்சி உன் கண்ணீருக்கு பவர் அதிகம் சொல்லுங்க. உன் கண்ணீருக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கல்லுக்கு முன்னாடி கண்ணீரை விடுறான். ஆனா அந்த கண்ணீரை விட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க விடுற கண்ணீருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அனுபவிச்சிருக்கிறீங்களா? அசைக்க முடியாதவர்கள் நம்முடைய கண்ணீர் அசைக்கும். ஆகாரின் கண்ணீர் மிகப்பெரிய சந்ததியை அவனுக்கு தேடி கொடுத்தது. அப்போ நம்ம ஊர்ல இருக்கிற கங்கை, யமுனா, பிரம்மபுத்திரா, கோதாவரி, இந்த வரி அந்த வரி எந்த ஆற்றை காட்டிலும் அந்த ஆற்றில் ஓடுற தண்ணீரை காட்டி, ஏன் நம்ம ஊர்ல தண்ணி ஓடுற அந்த தண்ணீரை காட்டி உங்கள் கண்கள் இருக்கிற கண்ணீருக்கு பவர் அதிகம். அதனால உங்க கண்ணீர் நீங்க இறக்காம நினைக்காதீங்க. தாசி கண்ணீரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். நம்ம கண்ணீரின் சத்தம் மிகப்பெரிய அசைவை உண்டாக்கக்கூடியது. மிகப்பெரிய, சொல்லுங்க, மிகப்பெரிய. அப்ப எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைக்கும் போது எதிரிகளுக்கு பயந்து விதைப்பார்களோ, அதே போல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் கேட்க கூடாதபடிக்கு பல தடைகளை சத்துரு வானமண்டலிலே அவனை விதைத்துக் கொண்டிருப்பான். தடுத்து பண்ணி அடிக்கடி ஜெபிக்கும், என் ஜெபத்துக்கு தடை பண்ணுங்க ஆவிகளை விலகுவதாக என்று ஜெபிக்க விலகுவதாக சொல்லுங்க. விதை நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் என்னுடையது. என் கையில விதை இருக்கிற வரைக்கும் கடவுள் உடனே பண்ண மாட்டேன். நீங்க ஜெபிக்காத வரைக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டான். உங்களை முழங்காத வரைக்கும் கடவுள் உங்களுக்காக ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனா முழங்கால் பண்ணிவிட்டால், நீங்க ஜெபித்து விட்டா, விதையை கொண்டு போய் நிலத்துல போட்டா அதுக்கப்புறம் அவருடையது. நான் சொல்ல போய் விதை இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு சொந்தமானது. இப்ப என் கையில் விதை வச்சிருக்கிறேன், விதை வச்சுக்கிட்டு இது எனக்கு சொந்தமானது. இதை நான் போட்டாலும் போடலாம், இதை எடுத்து பாயிண்ட்ல போட்டாலும் போடலாம், இது அப்படியே ஒரு இடத்துல சாப்பிடலாம். சரிங்களா? அப்ப விதையை நான் கொண்டு போய் நிலத்துல போடுறதுக்கும் அந்த விதை என்னுடையது. கர்த்தர் ஒண்ணு செய்ய மாட்டார். அப்ப விதையை கையில் வச்சிருக்க கூடாது. விதையை கொண்டு போய் என்ன பண்ணும்? நீங்க நிலத்துல போட்டீங்கன்னா இப்ப உன் வேலை முடிச்சு போச்சு. இப்ப யாருக்கு வேலை? அப்போ நீ செய்ய வேண்டியது நீ செஞ்சாதான் அவர் செய்ய வேண்டிய அவசியம். நீ ஜெபிக்காம எனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நடக்காது. நான் ஜெபிக்காம எனக்கு ஒரு காரியம் கிடைக்கணும் கிடைக்காது. அப்போ நீங்க ஜெபிக்கும் போது ஜெபம் உங்களுடையது, ஆனால் பதில் கொடுக்க வேண்டியது அவருடையது. மனிதன் விதைத்து விட்ட பின்பு என்ன செய்யறது? நம்ம கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர். ஒரு விதை விழும்போது என்ன வரணும்? விதைப்பட என்ன எதிர்பார்க்கணுமா? மழை எதிர்ப்பு ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்போ நம்ம விதைக்கணும், நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அப்படி பெய்ய பண்ண சொல்லி அது பெஞ்சு முளைக்கும் போது விதைக்கிறவனுக்கு விதையையோ புசிக்கிறவனுக்கு ஆதாரத்தை புசிக்கிற ஆகாரத்தை என்ன பண்ணுவதா?
என்ன பண்ணுங்க? அப்போ விதைக்கும் போது கண்ணீரோடு அழுது கொண்டே விதையை சுமந்து போகிறான். ஆனால் சில நாட்கள் கழித்த பின்பு அதை சந்தோஷத்தோடு அழுது வீட்டுக்கு போடுவான். அதான் பைபிள் சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். விதைக்கும் போது கண்ணீர், விதைக்கும் போது பயம், விதைக்கும் போது என்ன ஆகுமோ என்ற நடுக்கம். ஆனா விதைச்சு முடிச்சு அறுவடை வரும்போது அவன் யோசிக்கிறான், கடவுளதான் பலன் கிடைச்சிச்சுப்பான். நான் அழுவதுக்கெல்லாம் பலன் கிடைச்சிச்சு, நான் கண்ணீர் விட்டதுக்கெல்லாம் பலன் கிடைத்ததுன்னு சொல்லி அவன் சந்தோஷமாய் அதை அறுவடை செய்து தன் வீட்டுக்கு கொண்டு வந்தான். அதனால அந்த ஜெயிலுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம், துக்கம் சந்தோஷமாய். அவன் ஜெபிக்கிறவன் துக்கம் சொல்லுங்க, அவன் ஜெபிக்கிறவனுக்கு துக்கம் நிரந்தரம் கிடையாது. ஆனா ஜெபிக்காதவனுக்கு துக்கம் நிரந்தரம். நீங்க ஜெபிக்கிறவனால் தான் இன்று காணுகிற துக்கத்தை நீங்கள் காண மாட்டீங்க. துக்கத்தோடு கண்ணீரோடு விதைக்கிற மனிதன் ஸ்தோத்திரிக்கிற சந்தோஷத்தை அவன் அறுவடை செய்வான். பயம் சொல்லி விதைக்க ஒரு காலம் உண்டு. நீ ஒரு காலத்துல விதைச்சிருந்தா, நீ ஒரு காலத்துல ஜெபித்திருந்தா, நீ ஒரு காலத்துல கண்ணீர் விட்டு அழுவது உண்மையானால் அறுவடை செய்கிற காலம் உங்க சமீபத்தில் இருக்கிறது. நிறைய பேர் விதைக்காம அறுவடைக்க காத்துட்டு இருப்பாங்க. வெக்கத்தை தான் பெற்றுக் கொள்ளும். நீங்க ஜெபித்ததும் கண்ணீர் விட்டதும் அழுவதும், கடந்த ஆண்டு முழுக்க நான் கண்ணீர் விட்டு இருக்கிறேன், கடந்த ஆண்டு முழுக்க நான் அழுது இருக்கிறேன், கடந்த ஆண்டு முழுக்க நான் கதறி மண்டிட்டு இருக்கிறேன் என்பது உண்மையானால் அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் அறுவடை செய்வதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் தீர்மானிப்பார். அறுவடை செய்வதற்கு பைபிள் சொல்ல ஸ்தோத்திரிக்கிறோம், சஞ்சலப்பட ஒரு காலம் உண்டு. சஞ்சலப்படவும் தவிக்கவும் ஒரு காலம் உண்டு. ஒரு காலத்துல சஞ்சலப்படவும் தவிக்க, ஐயோ எப்படி நடக்கும்னு சொல்லி. ஆனா பைபிள் சொல்லு, சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி ஒரு தலை மீது உண்டாயிருக்கும். அப்ப சஞ்சலப்படக்கூடிய காலம், சஞ்சலப்படக்கூடிய காலத்தை நீங்க ஜெபித்திருக்கிறீர்களா? உங்க ஜெபமானது சஞ்சலத்தை தவிப்பையும் ஓட வைக்கும், நித்திய மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கையில உண்டாகும். நித்திய மகிழ்ச்சிய சொல்லுங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு என்ன பண்ணுவாங்க? ஆகார் கண்ணீரோடு விதைத்தார், ஆனால் கம்பீரத்தோடு அறுவடை செய்தான். அண்ணான் கண்ணீரோடு ஒரு பிள்ளைக்காக விதைக்கிறது போல தன் ஜெபத்தை விதைத்தான். ஆனால் சில நாள் சென்ற பின்பு அவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்தான். தாவீது கண்ணீரோடு கூட விதைத்தார், நெருங்கும் அவமானங்கள். ஆனா கர்த்தர் அந்த நெருக்கத்தின் சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் தாவீதை விசாலத்திலே வைத்தார். நீங்க நெருக்கப்பட்ட போதெல்லாம் நீங்கள் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு நெருக்கத்தை கர்த்தர் நீக்கி உங்களுக்குள்ள விசாலத்தை கர்த்தர் உண்டார். யோசேப்பு கண்ணீரோடு கூட விதைத்தான், ஆனால் கம்பீரமான அறுவடையை யோசேப்பு எகிப்திலே செய்தார். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு கூட விதைத்தான், என் வியாதி நீங்களும், என் பிள்ளைகளை கொண்டாடி விட்டு சாகக்கூடாது, எனக்கு ஜீவனை கூட்டி கொடும் என்று அவன் ஜெபித்தான், அழுதான். அவன் அழுவின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கூட்டி கொடுத்தான். அப்ப ஆண்டவர் கண்ணீர் தாவீது கர்த்தர் என் கண்ணீரின் சத்தத்தை கேட்டார். இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்ல, நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது உண்மையானா உங்கள் சத்தம் கேட்கப்பட்டது, உங்கள் சத்தத்திற்கு பதில் உண்டு. ஆனா நீங்க கண்ணீர் விடல, நான் அழல, நான் இன்னும் விதைய கைக வச்சு நிக்கிறேன், முழங்கால் பறிக்க கூட எனக்கு அச்சமா இருக்குது, ஜெபிக்க என்னால முடியும்னு சொன்னா ஜெபிக்காத உங்களுக்கு அந்த கடவுள் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நடந்த விதைய போட்டது உண்மையானா நிச்சயமா உங்களுக்கு அறுவடை அது முளைச்சு யோசிக்க, அது புது மேலியா மாதிரி யோசிக்கலாம். என்ன இவ்வளவு காலம் ஆகுது, பலன் இல்லையா? பலன் அது முளைச்சுக்கிட்டு இருக்குதே. நீ போட்ட விதை முடிச்சுக்கிட்டு பலன் சொல்லுங்க, பலன் சொல்லுங்க. நீ கலியோடு போட்ட விதை முளைச்சுக்கிட்டு இருக்குது சொல்லுங்க. கீழ்படிங்க, கண்ணீரோடு போட்ட விதை முளைச்சுக்கிட்டு சொல்லுங்க. பலன் நீ கண்ணீரோடு போட்ட விதை புது மேகம் மாறிக்கிட்டு இருக்குது, அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்குது. நிச்சயமா அருப்ப நிச்சயம் பண்ணுவேன். அதான் பரிசு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அருப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவன் அந்த கண்ணீரோடு நீங்க விதைத்தது உண்மையா? நிச்சயம் உங்களுக்கு கம்பீரமான ஒரு அறுவடை காத்து கொடுக்கிறாங்க. ஆனா கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கை இல்லைன்னா நீங்க பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம்